ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த தையல் பயிற்சியில் இது வரைக்கும் நம்ம 25 வகுப்பு பார்த்துருக்கோம். அதாவது இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி 25 பதிவுகள் முடிஞ்சிருக்கு. அந்த 25 பதிவுகளும் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் ஒரு சிறந்த டெய்லராக 30 நாளுக்குள்ளே ஆக முடியும் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நிறைவேற்றி காமிப்பேன். ஏன்னா அந்த இடையில இருந்து பார்க்குறத தவிர்த்துட்டு ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நுணுக்கங்கள் தெரியும். அதாவது டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லா நுணுக்கங்களும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து தைக்கிறத பார்க்குறத தவிர்த்துட்டு நம்ம பேசுகிறத கேட்கும்போது அதில் உள்ள நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கங்கள், அதாவது நிறையா ட்ரிக்ஸு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு தப்பாக தச்சிட்டா கூட அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம வந்து பேச்சு மூலிமா சொல்லும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நம்ம தச்சு காமிக்கிறத விட சொல்லும்போது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் எல்லா பதிவுலையும் வந்து அதிகமாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச துணியில் இப்போ நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறது பூரா தாராளமான துணியில் வந்து நான் வந்து கட்டிங் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ கம்மியான துணி கொடுக்குறாங்க, அதில் நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த துணியை தைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து துணி கம்மியாக இருக்குதுன்னு தைக்காமல் கை கம்மியாக போயிடுச்சு, உடம்பு இறக்கம் பத்தலை, கிராஸுக்கு துணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பேர் யோசிப்பீங்களே, அதுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவும் நான் உங்களுக்கு போட போகிறேன். குறிப்பாக நிறையா பேர் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டோட அளவு மட்டும் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மற்ற மெஷர்மெண்ட் வந்து ஒரு சார்ட் போட்டு காமிங்கன்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் அது தேவையான ஒரு விஷயம். அதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஏன்னா 28 சைஸ், ஸ்டார்டிங் 28 சைஸ்லேருந்து 50 சைஸ் வரைக்கும் உள்ள சைஸ் டிஃப்ரெண்ட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆம்கோல் அளவு வந்து உங்களுக்கு ஒரு 36, அதாவது 36 சைஸுக்குரிய அளவு மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் இப்போ ஏறி இருக்கும். எப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சைஸுக்கு எப்படி குறைக்கணும், அதுக்கு அதிகமாக உள்ள சைஸுக்கு எப்படி அளவு கூட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அது பூரா நீங்கள் நோட்ஸாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இதில் தான் காமிக்க போகிறேன், எழுதி தான் காமிக்க போகிறேன். அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிக்கிட்டாலும் சரி, அடுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. நீங்கள் அதை பார்த்தே எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த 29 வகுப்புகளுக்கும் நல்ல அந்த ப்ளவுஸுக்கு வந்து ஓரளவுக்கு க்ளீனாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடுவீங்க. அந்த லாஸ்ட்டு வகுப்பில் வந்து உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து கம்பல்சரி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணிட்டு வருவீங்க. இதுக்கப்புறம் என்னோட தயவே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். அதில் சந்தேகங்கள் வரும்போது நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெய்லர் ப்ரோட்ட போய் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. வேறு எங்கேயும் போய் பணம் கட்டி கிளாஸ் படித்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த சார்ட்டை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் இந்த 30 நாள் பயிற்சியில் இன்னும் ஒரு 4 நாள் வகுப்பு தான் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளவுஸை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு முற்றிலும் குறைஞ்சி போயிடும். இப்போ கூட வந்து கமெண்ட்ஸில் ஒரு சிலர் பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு உண்டான பதில் பூரா அந்த 25 வகுப்புலையும் இருக்குது. இதில் என்ன நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னா, அதாவது வகுப்புகள் ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. கவனிக்காதவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தைக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது அப்படி பண்ணி தள்ளிவிட்டு பார்க்கும்போது நீங்கள் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து வீடியோ வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நம்ம ஒரு தையல் வகுப்புக்கு போயிருக்கோம், அவங்க சொல்கிறத ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம நெட்டு காலியாயிரும், நம்ம இதை ஷார்ட்டாக பார்த்து முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஒரு மாதத்துக்கு உண்டான அளவு அந்த உண்டான நமக்கு தேவையான அந்த நுணுக்கங்கள் பூரா தெரிஞ்சுக்கணும். தொழிலோட ட்ரிக்ஸு, அதாவது அதான் நான் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, துணி பத்தலைன்னா கம்மியான மெட்டீரியலில் எவ்வளோ ஈஸியாக தைக்க முடியும். ஏன்னா நம்ம தாராளமான துணியை வச்சு தைக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸி. அதாவது புதுசாக பழகிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திடீர்னு துணி கம்மியாக கொடுத்துருக்காங்க, இல்லை சப்போஸ் நம்ம வெட்டும் போது ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, தப்பாக வெட்டிட்டோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சரி பண்ணலாம், கழுத்து வெட்டும் போது அகண்டு போயிடும்.
பெருசாக வெட்டிடுவோம். அது எப்படி நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கழுத்து வெட்டும்போது ஏதோ ஒரு மைண்டு நினைப்பில் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம தொழிலில் உள்ளே இறங்கிட்டோம்னா முழு கவனமும் அதில் தான் இருக்கணும். கழுத்து வெட்டும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதையும் மீறி நீங்கள் அந்த கழுத்தை வந்து கொஞ்சம் அகட்டி வெட்டிட்டு அப்படியே முழிப்பாங்க, ஐயோ கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறது, டென்ஷன் ஆயிடுவாங்களே, கழுத்தை அகலப்படுத்திட்டோமே, அவங்க போட மாட்டாங்களே, கழுத்து இறக்கிட்டோமே, ஃப்ரண்ட் நெக் இறக்கிட்டோமே அப்படி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் கிராஸ் தப்பாக போயிடுச்சு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பதிவு நான் போட போகிறேன். இந்த 30 நாள் பயிற்சிக்கு அப்புறம் ஒரு கிராஸ் தப்பாக தச்சுட்டா அதை எப்படி பிரிச்சுட்டு சரி பண்ணலாம். அதாவது என்னென்னா, அந்த நீங்கள் கிராஸ் தச்சுட்டீங்க, ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, அந்த கிராஸ் தச்சுட்டாங்க, தச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே ஏறிடுச்சு, அந்த கிராஸ் மேலே போய் உட்காந்துருக்கு, அந்த பெல்ட் வந்து கிராஸ் மேலே பாதி துண்டாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா நான் இது எப்படி சரி பண்ணேன்னு தெரியல, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான துணியாக கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க கொஞ்சம் டென்ஷனான பார்ட்டி, அவங்க ரொம்ப அக்யூரேட்டாக கேட்பாங்க, நான் எல்லா ப்ளவுஸும் நல்லா தைச்சேன், ஆனால் இந்த ப்ளவுஸ் எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். அதை எப்படி சரி பண்ணணும், எந்த மாதிரி பிரித்து அந்த இடத்துல எப்படி மெட்டீரியலில் சேர்த்து அதை அந்த கிராஸை இறக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரொம்ப விளக்கமாக ஒரு வீடியோ பதிவிலே அவங்களுக்கு நான் லைவாகவே நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணி தச்சு கொடுத்துட்டு அந்த ஃபால்ட் வந்ததே தெரியாத அளவுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிராஸ் தப்பாக தச்சுட்டாலும் அந்த கிராஸை பிரிச்சுட்டு எப்படி நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் யோசிக்கலாம், கிராஸோட உயரம் குறைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், ப்ளவுஸ் வேஸ்ட்டு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக பண்ண முடியும், நம்மளால் நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை பிரித்து என்ன ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகும், ஆனால் அந்த ப்ளவுஸை வந்து நம்ம திருப்தியாக தச்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா யாராவது கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு வெட்டிங் டேக்கு எடுத்திருப்பாங்க, பிறந்தநாளுக்கு எடுத்திருப்பாங்க, யாரோட நினைவுகளுக்காக வச்சுருக்கலாம், தன்னோட அம்மாவோட சேரீயை கூட ப்ளவுஸாக தச்சு ஞாபகமாக வச்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கிற ப்ளவுஸை நம்ம ஏதாவது ஒன்று சொதப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ரிக்ஸு. அதாவது அந்த தொழில்நுட்பத்தில், அதாவது நம்ம செய்கிற தவறுகளை, தப்பு கிடையாது தவறுகள், அதாவது தெரியாமல் நடக்கிற தவறுகளை எப்படி சரி பண்ணி அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற பதிவுகளெல்லாம் இந்த 30 நாள் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துணி கம்மியாக இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டலாம், எப்படி அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு நிறைய விளக்கம் சொல்ல போகிறேன். ஏன் இதெல்லாம் முன்னக்கூட்டியே சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த 30 நாள் பயிற்சிக்குள்ளே நமக்கு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அந்த 30 நாள் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சுடிதார் இருக்குது, அதுக்கப்புறம் மாடல் ப்ளவுஸ் இருக்குது, நிறைய ஈஸியான மாடல் எல்லாமே, அதாவது தைக்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சுலபமாக நீங்கள் பழகக்கூடிய அளவுக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளோட இலக்கு, அதாவது என்னோடய லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பேருக்கு இந்த பதிவுகள் போய் சேருது, எவ்வளோ பேர் டெய்லர் வந்து உருவாகுறாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். அதாவது எதிர்ப்புகள் எனக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எதிர்ப்புகளெல்லாம் உடச்சி தள்ளிட்டு நான் எல்லா சகோதரிகளுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய பதிவுகளை நான் தெரிவிச்சே தருவேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, எனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அவங்களுக்கு அப்படியே நான் கொண்டு போய் சேர்க்க தான் செய்வேன். இதுக்கு எனக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன் இப்படி எல்லா விஷயங்களும் இப்படி இவ்வளோ கிளியராக சொல்லிக் கொடுக்கணும் என்ன அவசியம் இருக்குது, எதுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ டார்ச்சர், எவ்வளோ ப்ரெஷர் எனக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட உங்களுக்காக, அதாவது என்னோடய அன்பு சகோதரிகள். அப்புறம் குறிப்பு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்பில் என்ன கேட்குறாங்க, நிறைய சகோதரிகள், அண்ணா உங்களோட தங்கச்சியை நாங்கள் பார்க்கவே இல்லை, தங்கச்சி மேலே இவ்வளோ பிரியமாக இருக்குங்களே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது 30 நாள் பயிற்சி முடிகிற அன்னைக்கு, 30வது நாள் பயிற்சி வருது இல்லையா, அன்னைக்கு என்னோடய தங்கச்சியை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, உங்கள் தங்கச்சியை நாங்கள் பார்த்ததில்ல காமிங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்ப காலத்தில் என்னோடய தங்கச்சியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதாவது அப்போ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் தான் இருந்தாங்க. அப்போ வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்குள்ளே தான் இருந்திருந்தாங்க. இப்போது நிறையா பேர் இருக்கிறாங்க, 7 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க என்னோடய தங்கச்சியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. என்னோடய தங்கச்சி, அதாவது என்னோடய உயிருக்கும் மேலான என்னோடய சகோதரி, என் தங்கச்சியை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். 30வது நாள் பயிற்சி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னோடய தங்கச்சியை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு
உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். அதாவது ஏன்னா இது நிறையா பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற கேள்வி. ஏன்னா இப்படி எங்களுக்கு காமிக்க கூடாது, நாங்களாம் உங்கள் தங்கச்சி தானே, உங்களோட தங்கச்சி எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்குண்டான பதிவு கண்டிப்பாக அந்த 30வது நாள் பயிற்சியில் என்னோடய தங்கச்சியை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின பதிவில் ஒரு க்ளோஸ் நெக் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம். சரியா? அந்த ப்ளவுஸ் வந்து பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் தைக்கலாம், சின்னவங்களுக்கும் தைக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கழுத்தோட அகலம் வந்து அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மல், அதாவது ரொம்ப ஒடுக்கமாக இல்லாமல் ரொம்ப விரிவாகவும் இல்லாமல் நார்மலாக எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ க்ளோஸாக போடுவாங்களோ அந்தளவுக்கு க்ளோஸாக எடுத்துக்கலாம். அந்த ஷோல்டரோட அகலத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் இந்த ஷோல்டர் தான் முக்கியமானது. மெயின் பார்த்துக்கோங்க. இந்த க்ளோஸ் நெக்குக்கு மெயின் இந்த ஷோல்டரோட அளவு தான். அந்த அளவு கனெக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு கழுத்து எவ்வளோ ஒடுக்கமாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ மீதி இருக்கிறது பூரா ஷோல்டருக்கு தான். ஷோல்டருக்கு இத்தனை இன்ச்சு தான் வைக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. அந்த கேள்வி அந்த இடத்துல இடமே கிடையாது. அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஷோல்டருக்கு எவ்வளோ கிளாத் வருதோ அவ்வளோ கிளாத்தையும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்னவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கழுத்தை வந்து நல்லா ப்ராடாக கீழே விரித்து திருப்பி ஒடுக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறது. நல்லா அந்த காலேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் போட்டு போனாங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். அந்த க்ளோஸ் நெக் போட்டுட்டு முன்பக்கம் நல்லா விரிவடைஞ்சு கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும். அது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பழைய ஸ்டைலில் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த பழைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ 90கள் 80 90கள்லாம் போட்டிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட் அந்த கழுத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கும். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த கட்டிங்கை வந்து போடுறது பொறுத்து இருக்குது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டுக்கிறது வந்து நார்மல், அதாவது கழுத்து லைட்டாக கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் அகலப்படுத்தி நான் போட்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் நார்மலாக அவங்க கேட்ட மாதிரி, அந்த கஸ்டமர் கேட்டது மாதிரி போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு ஒரு பதிவாக போடும்போது உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸில் அதை நான் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ப்ளவுஸை போட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்கேன். ஃபோட்டோவும் சரின்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபோட்டோவும் நம்ம பார்ப்போம், எந்த அளவுக்கு நம்ம தைச்சது வந்து எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 3/4 வச்சுக்கோங்க. 3/4, ஏன்னா நான் அவங்களுக்கே நான் சொன்னேன் 3/4 வைங்க சிஸ்டர் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 3/4 வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும்னா ராயல் லுக்காக இருக்கும். அந்த மாதிரி ராயல் லுக்காக போட்டு, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா ராயல் லுக்காக காமிக்கும். ஆள் வெயிட்டாக இருந்தாங்கனாலும் இந்த மாதிரி 3/4 ஸ்லீவ் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரொம்ப ராயலாக காட்டும் ஆளை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கை நீளம் வச்சுட்டாலே கை குண்டாக காமிக்கும், ஆள் வெயிட்டாக காமிக்கும் இல்லையா. ஆனால் 3/4 வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஆள் வெயிட்டாக இருந்தாங்கன்னா கூட ஒரு ராயல் லுக்கு காமிக்கும். அந்த ஸ்லீவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி போட்டுருந்தாங்கன்னா 3/4 போட்டிருந்தாங்கன்னா நல்லா ஒரு ராயல் லுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கும், அதாவது 28 சைஸ்லேருந்து 50 சைஸ் வரைக்கும், அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்கலேருந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் எந்த மாதிரி மாடல் எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் போட்டால் அவங்களுக்கு அழகாக அட்ராக்ஷனாக பார்த்தா நல்லா நீட்டாக யாரும் குறை சொல்லாத அளவுக்கு கேலி பண்ணாத அளவுக்கு நீட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவையும் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வகுப்புகளுக்கு முடிய போகுது. இன்னும் 4 நாள் வகுப்பு தான் இருக்குது. அந்த 4 நாள் வகுப்புக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த பதிவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு குறிப்பு, நான் ஒவ்வொரு டைம் சொல்லிக்கிட்டே தான் வர்றேன். இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுகள் பார்க்காத சகோதரிகள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் போக முடியாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் இந்த பதிவை காமிச்சு இதில் டெய்லரிங் கிளாஸ் நீங்கள் பழகிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதாவது தன்னோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த மாதிரி தன்னம்பிக்கை கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டாங்க. எவ்வளோ பேர் என்னோட ஃபோனில் பேசுகிறவங்க பூராமே, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சவங்க பூராமே 70% 80% பேர் வந்து என்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை தான் சொல்கிறாங்க. அண்ணா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எப்படி மீண்டு வர போகிறேங்கிறது தெரியல, ஆனால் உங்களோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் தையல் பழகி இப்போ நான் கடை வச்சுட்டேன், நான் இப்போ வீட்டில் டெய்லி 4 ப்ளவுஸ் தைக்கிறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இப்போ என்னோடய குடும்பத்தில் கஷ்டமே கிடையாது, என்னோடய கணவர் வந்து வருமானத்தை கொடுக்கலன்னா கூட என்னால் சமாளிக்க முடியும்
அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கணவர் இல்லாமல் பிள்ளைகளை வச்சு சமாளிக்கக்கூடியவங்க நிறைய பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்மளோட பதிவுகள் வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு உபயோகமாக போய் சேருது அப்படிங்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ பேசுகிறேன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இதே மாதிரி மற்ற சகோதரிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா. இன்னும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது ஒரு தையல் கிளாஸுக்கு போக முடியாமல், வருமானத்தை பார்க்க முடியாமல், ஒரு 2-3 குழந்தைகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த புருஷன் ஒரு குடிகாரனாக இருந்துட்டு அவன் வீட்டுக்கு வராமல் இருந்துட்டு வெளியில் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த சகோதரி வந்து என்ன செய்கிறது, குழந்தைகளை பார்த்துக்கிறதா, நான் வேலைக்கு போகிறதா, சம்பாதிக்கிறது எப்படி, குழந்தைகளை சாப்பிட வைக்கிறது எப்படின்னு அவங்க வந்து எவ்வளோ மைண்டு டார்ச்சர், எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய கண்குளராக பார்த்துட்டு இருக்கேன். அப்படி உள்ள சகோதரிகள் எல்லாருக்குமே நான் பயிற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். வெறும் ₹1 வாங்கி தான் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் தன்னைத்தானே செதுக்கிக்கணும், யாரோட உதவியும் இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கிக்கணும். ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். தையல் பயிற்சியில் வந்து நம்ம தைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தால் போதும், இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே வந்து இதில் நல்லா தைக்க பழகிக்கலாம். ஏன்னா இந்த தொழிலுக்கு சம்மந்தமே இல்லாத எவ்வளோ ஒரு சகோதரிகள் வந்து டைம் பாஸுக்கு தைக்கிற சகோதரிகள் கூட ரொம்ப ஈஸியாக அழகாக பழகிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால் என்னோடய ப்ளவுஸை நான் தச்சு போட்டுக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க வீட்டிலேயே 4-5 பேர் வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சகோதரி கூட, அவ்வளோ வசதியாக இருக்கிறவங்க கூட தன்னோட ப்ளவுஸை தான் தச்சுக்கிறாங்க. என்னென்னா அது ஒரு சந்தோஷம். என்னோடய ட்ரெஸ்ஸை நான் தச்சுக்கிறேன், எனக்கு தச்ச மாதிரி போட்டுக்கிறேன்னு சொல்லும்போது அது ஒரு கெத்தாக, நானும் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தனி கெத்து தான். யாருமே இனிமேல் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த தையல் தொழிலை செஞ்சிங்கன்னா, இந்த தையல் கலை இதை செஞ்சிங்கன்னா கெத்தாக சொல்லுங்கள், நான் டெய்லர் அப்படின்னு கெத்தாக சொல்லுங்கள். மானம் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சேவை நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம தொழிலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. அதாவது உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் தேவைன்றாங்க இல்லையா, அந்த 3ல் வந்து நம்மளோடது ரொம்ப முக்கியமானது. சாப்பாடு இல்லாமலும் இருந்தலாம், இருக்க இடம் இல்லாமலும் இருந்தலாம், உடுத்த உடை இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்படி சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு உன்னதமான சேவையான இந்த தொழில், இந்த சேவை, அதாவது இந்த கலையை நம்ம செய்யும்போது மன திருப்தி நிறைய இருக்கும். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடலாக தைக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள சந்தோஷம் வேறு எதில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கே ஒரு ட்ரெஸ் தைச்சி போட்டுக்கிறோம், ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டுக்கிறோம். இதுலேயே கூட நானும் நினச்சிருக்கேன், அதாவது உங்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம விளக்கமாக சொல்ல முடியும். அதாவது ஒரு மாடலை கூட நான் பேசினேன் அவங்கக்கிட்ட. அதாவது நீங்கள் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தா வந்து அந்த ப்ளவுஸ் போட்டு நீங்கள் வந்து அதில் எங்கள் சேனலில் போட்டு அந்த சகோதரிகளுக்கு வந்து நீங்கள் காமிக்கணும். அதாவது எந்த அளவுக்கு அந்த கிராஸ் ஃபிட்டிங் எல்லாமே எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசினேன். ஆனால் அதுக்கெல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தி கேட்டாங்க, அதனால் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அந்த கிராஸ் எப்படி இருக்குது, பெல்ட் எப்படி உட்காந்துருக்கு. ஒரு சில நானே யோசிச்சிருக்கேன், ஒருவேளை நம்ம கூட வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டு உங்களுக்கு காமிப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் எனக்கு இருந்துச்சு. சரி, இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற விதமே உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ப்ளவுஸ் போட்டு காமிக்கும்போது நம்ம யாருக்கிட்டையும் அப்படி பர்மிஷன் கேட்க முடியாது. ப்ளவுஸ் போட்டு அவங்க சாரீ கட்டியிருப்பாங்க, எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அந்தளவுக்கு தான் பார்க்க முடியும். கூடிய சீக்கிரம் அவருக்கு ஒரு மாடல் யாருனா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் போட்டு அதில் உள்ள கரெக்ஷன் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த கிராஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஏன்னா நீங்கள் தைக்கும்போது ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்டாக வரும், இல்லைன்னா ஃப்ளாட்டாக வரும். என்னது அண்ணன் சொன்ன மாதிரி தான் நம்ம தைச்சோம், ஆனால் இப்படி வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி சொல்லும்போது இப்போ நான் தைச்சதை வந்து கண்குளிராக நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சகோதரி போட்டிருக்கிறாங்க, அந்த ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் மட்டும் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது இந்தளவுக்கு கரெக்டாக வருமா, அப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நாங்கள்லாம் அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அதாவது தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கிறான்னா அவனோட கவனம் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த தொழில் பக்தியில் இருக்கும். அது மாதிரி ஒரு ப்ளவுஸ் போட்டு ஒரு சகோதரி காமிக்கிறாங்கன்னா அதில் வந்து நுணுக்கங்களை பார்க்கணும். இங்கே இந்த இடத்துல சுருக்கம் வருதா, அது எதனால் வருது, இந்த கிராஸ் இந்த இடத்துல ஃப்ளாட் ஆகுதா, எதனால் ஃப்ளாட் ஆகுது, இந்த பெல்ட் கரெக்டாக உட்காராமல் சுருண்டுக்குதா, அது எதனால் சுருளுது, பேக்கில் திரும்பி பார்க்கும்போது அந்த அக்கல் பக்கம் கோடாக வருதா, அந்த கோடு எதனால் வருது, அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதை கூடிய சீக்கிரத்தில் யாராவது ஒத்துழைச்சாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்துட்டு அதில் உள்ள கரெக்ஷன் எல்லாம் எதனால் வருது,
இது எதனால் இப்படி கட் பண்ணால் இந்த மாதிரி வராது அப்படிங்கிறத பற்றியும் விளக்கமும் உங்களுக்கு நான் நிறையா சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது தான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பயனளிக்கும். அதனால் நான் பேசுகிறத நீங்கள் வந்து அதிகமாக பேச எடுத்துக்கிற வேண்டாம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் ஒரு டைம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் மைண்டில் கண்டிப்பாக ஸ்கோர் ஆயிரும். அப்போ நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது. அந்த 4 நாளுக்குள்ளே உங்களுக்கு எல்லா பயிற்சியும் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான 2 ப்ளவுஸ் நான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அட்டவணை போட்டு காமிக்கணும். அதில் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமாட்டி நீங்கள் மாடல் ப்ளவுஸ் தைக்கிறது, சுடிதார் தைக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். குறிப்பாக 30வது நாள் பயிற்சியில் என்னோடய தங்கச்சியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த 30 நாளுக்கு நான் ஒரு 3-4 நாள் தானே இருக்குது. கண்டிப்பாக அன்றைக்கி என்னோடய தங்கச்சியை உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிறேன். இப்போ நம்ம பதிவுக்கு போகிறது வந்து 26வது வகுப்பு. இதில் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். அது எப்படி இருக்குங்கிறத அந்த கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு நமக்கு குறை சொன்னாங்கன்னா திருத்திக்கிடுவோம். கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட கட்டிங் கரெக்டாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த கட்டிங் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை உள்ள கழுத்து க்ளோஸ் நெக்குங்கிறது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ குறைச்சிக்கோங்க. எவ்வளோ அகலப்படுத்தணுமோ அகலப்படுத்திக்கோங்க. லைட்டாக இறக்கணும்னா இறக்கிக்கோங்க. அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் ஷோல்டரோட அளவு வந்து கம்பல்சரி இதுக்கு வேணும். சரியா? அதுதான் இதில் மெயினான முக்கியமான பாயிண்ட்டு. இதில் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கும் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டு அந்த ஃப்ரின்சஸ் கட்டிங்கும் போட்டுக்கலாம். இதுக்கு முந்தின ஒரு பதிவில் நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அது மாதிரி போட்டிங்கனாலும் செம சூப்பராக இருக்கும். நல்லா ரிச்சாக இருக்கும். சின்ன ஒரு காலர், இது வரைக்கும் சின்ன காலர் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு இப்படிப்பட்ட இந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள சகோதரிக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டால் சூப்பராக இருக்கும், இந்த மாடல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸை வந்து தச்சு பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? வீடியோக்குள்ளே போகணும். போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்ததை தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேக் எடுத்து தைச்சிடலாம். பேக் வந்து நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதில் வந்து சும்மா ரஃபாகவே தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கழுத்து எம்மிங் பண்ண போகிறோம். அடித்து பெரட்ட போகிறதில்ல, எம்மிங் பண்ண போகிறோம். அப்படி சொல்லும்போது கழுத்தை மட்டும் கொஞ்சம் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ எம்மிங் பண்ண போகிறோம். எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படி மார்க் பண்ணது உங்களுக்கு தெரியலன்னா இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அடையாளம் தெரியும். அர்க்காத் பண்ணிக்கிட்டு ஒரு மடிப்பு கூட மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரே தையல் தான், ஸ்பீடாக போட்டுருங்க பார்க்கலாம். அப்படியே இந்த அர்க்காத்து இருக்கணும், நிப்பாட்டிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு ஓரத்தையல் அப்படியே மடித்து விட்டுட்டு லைனிங் தெரிகிற மாதிரி தையல் போட்டாலும் சரி, இல்லை லைனிங் தெரியாத மாதிரி போட்டாலும் சரி. ஒரு தையல் போட்டிருக்கேன். 1.5 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு தையல். இப்போ இந்த 2 தையல் போட்டோமா? அவ்வளோ முடிஞ்சு. இப்போ வந்து சுற்றி நம்ம தையல் போடணும். அதை 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம லைனிங்கில் தையல் போடுவோம் இல்லையா? அது மாதிரி போட்டுருங்க.
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பேக் தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட் எடுத்துடலாம். இது நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிடலாம். அந்த மாதிரி உள் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. உள் பக்கத்தில் லைனிங் வச்சு அப்படியே பதிச்சு தையல் போட்டுருங்க. அடித்து திருப்பினா திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம எம்மிங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சும்மா அப்படியே தையல் போடுறோம். சரியா? வெளிப்பக்கம் இந்த பக்கம் இருக்கட்டும். உள் பக்கம் கூட லைனிங் வச்சு சுற்றி தையல் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை சுற்றி வெட்டி விட்டுருங்க. இப்போ ரெண்டு ஃப்ரண்ட் பீஸும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் லைட்டாக டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஒன்று போல் சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சிடலாம். டாட் நம்ம தெரியும் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி 1.25 இன்ச்சு விட்டு மூணு இன்ச்சு உயரத்தில் அந்த டாட் பிடிக்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த ஊக்பட்டி பக்கம் 2 சென்டர் மடிச்சுக்கிட்டு நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த டாட் பிடிக்கிறது நிறைய பேர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஊக்பட்டி பக்கம் 2 சென்டர் கனெக்ட் பண்ணி 1/4 இன்ச்சிலிருந்து அப்படியே நல்லா கிராஸாக கொண்டு வாங்க. அப்போ தான் அந்த கிராஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3வது டாட்டுக்குரிய பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்கும். கரெக்டாக இந்த 2 டாட் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா தான் அந்த பாயிண்ட் கிடைக்கும். அப்போது அதை அழகாக அப்படியே மடிச்சுக்கிட்டிங்கன்னா 3வது டாட்டை அழகாக பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுச்சா? இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம தைச்சிருக்கிறோம். கரெக்டாக இதுவும் ஒரே ஈவனாக வச்சு இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 3வது டாட் பிடிக்கும்போது இதை பார்த்துக்கிட்டு குறிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட்
ஃபஸ்ட்டு ஒரு டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா ஆம்கோலில், அதே அளவு இதுவும் இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டாலும் கிராஸ் நல்லா அழகாக இருக்கும். இப்போ கிராஸ் முடிஞ்சா அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரண்ட்டு பெல்ட் பட்டி தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் பெல்ட் பட்டி தைக்கிறதுக்கு லைனிங்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனிங் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு மெட்டீரியல், அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் வச்சு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போடுறோம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு லைனிங், மேலே ஒரு மெட்டீரியல், அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் வச்சுட்டு அதே மாதிரி 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போடுறோம். இந்த ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஓர தையல் போடுறோம். இப்போ இதை மடித்து விட்டுட்டு நம்ம லைனிங் வெளியில் தெரியணுன்ட்டு இல்லை, தெரியாமலே 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இங்கிட்டும் அதே மாதிரி 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் நம்ம ஒரு ஈவனாக கரெக்டாக ஒன்று போல் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கோங்க. இந்த சென்டரில் உள்ள ஷேப்பு நம்ம எப்படி எடுக்கணும்னா, இதுக்கு தான் உட்காந்து நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஒன்றும் யோசிக்க வேண்டாம். அதாவது நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பேக்கும் ஃப்ரண்ட்டு, அதாவது ஃப்ரண்ட் கிராஸ் பீஸ் எப்படி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்தது போல் மீதி எவ்வளோ நமக்கு பட்டி தேவையோ அந்தளவுக்கு வச்சா போதும். நமக்கு கிராஸோட உயரம் தான் மெயின் முக்கியம். இப்போ நம்ம இந்த பேக் எடுத்திருக்கோம், ரைட்டாக பேக் தைச்சிட்டோம் இல்லையா. இப்போ இந்த ஃப்ரண்ட் நம்ம எடுத்திருக்கோம், ஃப்ரண்ட்டு நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஷோல்டரை நம்ம அட்டாச் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆம்கோல் சரி பண்ணுறீங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா குறைஞ்சது அது அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல குறைஞ்சி எடுத்துருக்கீங்க. அப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸை இவ்வளோ லூஸ் இருக்கு இல்லையா, அந்த லூஸை வந்து அப்படியே விட்டுருங்க. பீஸை இழுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ பட்டிக்கு பெல்ட் வேணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இதை மெயினாக பார்த்துட்டு இந்த கிராஸ் லூஸை நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. மெயின் அதுதான் பார்த்துக்கணும். உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக தைக்கிறதுக்கு இதை விட ஒரு ஈஸியான வழி எதுவுமே கிடையாது. ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த கிராஸுக்கு உண்டான லூஸ் எப்படி வெளியில் வந்திருக்குமோ அந்த மாதிரி இந்த கிராஸ் லூஸை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதில் எவ்வளோ தேவைப்படுது நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3.5 இன்ச்சு தேவைப்படுது. அதாவது 3 இன்ச்சு தான். அதாவது இந்த கட்டிங்கில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு 3 இன்ச்சு தான் தேவைப்படுது. ஆனால் நம்ம அதில் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதில் அட்டாச் பண்ணும்போது அதையும் நம்ம சேர்க்கணும். சேர்த்து பார்த்தோன்னா 3.5 இன்ச்சு வருது. 3.5 இன்ச்சு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2.75 தான் வருது. அப்போ அதில் அட்டாச் பண்ணுறதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. அப்போ இங்கே 3.5 இங்கே 3, சரியா? அப்போ அந்த அளவு கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த லூஸ் அந்த மேலே எடுத்து விட்டுட்டு கீழே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 1/2 இன்ச் அது போட் மாதிரி இருக்கும். போட் மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் நீங்கள் அளந்துக்கோங்க. இந்த சைடு 3.5, இந்த சைடு 3 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பண்ணியே நான் காமிச்சிடுறேன். இந்த சைடு 3, இங்கே 3.5, ரைட்டா? அப்போ சென்டரில் எவ்வளோ வரணும், அதில் அப்படியே இறக்க வரணும் இல்லையா? அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும்.
அவ்வளோதான். இது இப்படி ஆப்போசிட் போடும்போது கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. இப்போது இந்த ஃப்ரண்ட்டை இதில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு இதுதான் மெயின் முக்கியம். ஏன்னா அந்த பெல்ட் பீஸ் வந்து முன்ன பின்னே இருக்கும், நம்ம கரெக்டாக வெட்டலை இல்லையா, எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அதனால் நமக்கு இதுதான் முக்கியம். இதில் இருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ, அதாவது இந்த பக்கம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை விட்டிங்கனாலும் சரியாக இருக்கும். இப்போ அந்த பிசரை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு ஓரத்தையில் போடுறோம். சரியா? அது மாதிரி இடத்தையில் போடுறோம். இப்படிங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இப்பயே வெட்டிக்கலாம், இல்லை கடைசியில் நம்ம வெட்ட வேண்டியது இருக்கும் அப்போ கூட வெட்டிக்கலாம். அது எப்படினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த பட்டி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாட்டாக ஆகிடும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக கனமாக கொடுத்துருக்கோம். அப்போ மேலே ப்ளவுஸ் போட்டுட்டாங்கன்னா இந்த லூஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு லூஸ் தாராளமாக கிடைக்கும். ஃப்ளாட் ஆகவே ஆகாது, ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தாலும் சரி. ரைட்டா? நீங்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் அளவு இந்த அளவுலாம் வச்சு பார்க்கும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை டிஃப்ரெண்ட் வரவே வராது. சப்போஸ் நீங்கள் தைச்ச ஏதாவது ஒரு குறைபாடு, சின்ன குறைபாடு விட்டுறதுலையோ மிஸ்டேக் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது வந்துன்னா அதை லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது. லைட்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சரியாக தான் வரும், சரியாக வரும். ஏன்னா நீங்கள் தைக்கும்போது ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக பிடிக்க குறைவாக பிடிக்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா, இல்லை வெட்டும்போது ஏதாவது லைட்டாக மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதை சைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊக்கு பட்டியும் ஐ கட்டுற பட்டியும் தைக்கணும் இல்லையா, அது தைச்சிருவோம். நான் அந்த லைனிங் கிளாத்லேயே தைக்கிறேன். இதில் உங்களுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா இதில் தைங்க. நான் பெரும்பாலும் லைனிங் கிளாத்தில் தைச்சிருவேன். ஒரு 5 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு இந்த இது வந்து ஊக்குப்பட்டி ஐ கட்டி பட்டி தைக்கிறது வந்து உங்களோட விருப்பம். இந்த பக்கம் தான் வைக்கணும் அந்த பக்கம் தான் வைக்கணும்னு இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரைட் சைடு மாட்டுவாங்க, ஒரு சைடு லெஃப்ட் சைடு மாட்டுவாங்க. அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நம்ம நார்மலாக நம்ம தைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு, அதாவது ப்ளவுஸ் நீங்கள் போட்டிருக்கிறீங்க இல்லையா, உங்கள் பக்கம் ரைட் சைடில் தான் அந்த ஐ கட்டுறது பெரும்பாலும் தைக்கிறது. ஆனால் சில பேர் வந்து மாற்றி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதை மாற்றி தைச்சிக்கோங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக ஸ்பெஷலாக நம்ம எதுவும் யோசித்து வேறு எதுவும் ஃபால்ட் வருமோன்னு யோசிக்க வேண்டாம். கீழே ஒரு 4 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு தையல் போட போகிறோம். அவ்வளோதான். பக்கத்தில் ஒரு இடத்தையில் போட்டுக்கோங்க. கம்ப்ளீட். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சா. இந்த பட்டியும் அழகாக உட்காந்துரும், இந்த கிராஸ் பெல்ட் அழகாக உட்காந்துரும். நீங்கள் இதில் சைடில் தைச்சதுக்கப்புறம் சைடு உட்காந்துரும். கிராஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த லூஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஃப்ளாட் ஆகவே ஆகாது. ரைட்டா?
அது மாதிரி இந்த கொக்கி கட்டுற பட்டியும் தைச்சிடுவோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இருந்தாலே போதும், அதிகம் வேண்டாம். 1.5 இன்ச்சு இருந்தாலே போதும். ஏன்னா அது 3/4 இன்ச்சு பட்டி தான் நம்ம தைக்க போகிறோம். இது சிங்கிளாக வச்சுக்கோங்க. சிங்கிளாக வச்சுட்டு 1/4 இன்ச்சு கீழே மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அதை எடுத்து விட்டுட்டு ஓரத்தையில் போடுங்க. ரெண்டு மூணு வேலையாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த பட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சும்மா ரஃப்பாக சென்டரில் ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி ரஃப்பாக தையல் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் இப்படி மடித்து தைச்சிங்கன்னா அந்த பட்டி வந்து வளையவே கொடுக்காது. இல்லைன்னா நிறைய பேர் தைக்கிறது வளைஞ்சிட்டு வரும் இல்லையா? இப்படி இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வளையாது, நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் போடும்போதும் நல்லா பர்ஃபெக்டாக பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக தெரியும். இந்த பட்டி ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த நெக்கு வந்து உங்களோட விருப்பம்தான். இந்த இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ ப்ளவுஸ் போடும்போது அவங்க வந்து போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டு சாரீ கட்டி தான் அந்த மாதிரி தான் காமிக்க முடியும். ஏன்னா ஒரு மாடல்ஸ் யார்ட்னா கொடுத்தோம்னா அவங்க போட்டு ப்ளவுஸ் மட்டும் போட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க. இவங்க வந்து அப்படி கிடையாது. ப்ளவுஸ் மட்டும் போட்டு சாரீ கட்டி காமிக்கும் போது நம்ம இந்த உள்பாகம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் நான் இப்போயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அவங்க போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸோட நெக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஊக்கெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த நெக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைவில் இப்படி தான் இருக்கும். அவங்க போட்டிருக்கும் போது அழகாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா குடஞ்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா அழகாக விரிவாக வரும். அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதாவது இப்போ உள்ள சின்ன பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நார்மலான உள்ளவங்களுக்கு இது சூட் ஆகும். நல்லா பெரியவங்களுக்கும் இது நல்லா சூட் ஆகும். இல்லை இதிலே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும்னா அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். யூ மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக யூ நெக் போடுறோம் இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ். அதாவது முன்னாடி ஃபஸ்ட்டு உள்ள படத்தில் அந்த 90களில் வந்த படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ராதா, அம்பிகா அந்த மாதிரி இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஆக்ட்ரஸ் போட்டுருக்கிற ப்ளவுஸ் பூரா பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கும். நல்லா க்ளோஸ் நெக்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃபேஷனாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த கழுத்து வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் அகலப்படுத்தணும்னா அகலப்படுத்திக்கோங்க. அதாவது உங்களுக்கு விருப்பம்னா அகலப்படுத்திக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்காண்டி தான் இப்போ நான் இந்த நெக்கு எப்படி இருக்கும், அதாவது அவங்க போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஒன் சைடு தான் பார்ப்பீங்க. இந்த ஒன் சைடு வந்து தெரியாது, நம்ம அவங்கள அந்தளவுக்கு வந்து கேட்க முடியாது. அப்படின்னு சொல்லும்போது அந்த நெக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரியா? இப்போ நம்ம வந்து பேக் ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பெருசு சின்னது வருதுன்னு சொல்கிறாங்க. பேக்கும் ஃப்ரண்ட்டும் பெருசு சின்னது வருது. சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா மேலே சைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சும்மா 1/4 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சோட கம்மியாக அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. ஏன்னா இது கிராஸ் கட்டிங் சொல்லும்போது நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரோ எனக்கு
ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறது சொல்லி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த கிளாஸ் 30 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த 30 நாள் பயிற்சியில் அது சொல்லிக் கொடுக்குறது விருப்பம் இல்லை, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அது வந்து முறையான பயிற்சி இல்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் உங்களுக்காக தனியாக ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங், அதாவது ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு நான் தைச்சி தனியாக காமிச்சிறேன். அது ஒரு தனி பதிவு உங்களுக்காகவே ஸ்பெஷலாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் தான் இருக்கு இல்லையா? இந்த அர்க்காத் பண்ணியிருக்கோமா தெரியுதா? தெரியல, நல்லா பண்ணிக்கோங்க. அந்த அர்க்காத் பண்ணியிருக்கோம், அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இதுலேருந்து 1 இன்ச்சு நீங்கள் கிராஸ் கொண்டு வந்தாலே உங்களோட இடுப்பளவு சரியாக வந்துடும். இல்லைனா இடுப்போட அளவு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இடுப்பளவு மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இந்த லூஸ் எடுத்து விட்டிங்கனாலே இந்த பட்டி இப்படி கரெக்டாக உட்காந்துரும். இது எடுத்து விடாமல் இருந்தீங்கன்னா இப்படி கீழே நின்றுட்டுருக்கோம். அது வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக இந்த லூஸ் எடுத்து விட்டிங்கன்னா அப்போ சரியாக இருக்கும். அதுக்கு மீறி சரியாக வரலைன்னா தான் நீங்கள் ஏதோ ப்ராப்ளம், அதாவது உங்கள் கட்டிங்லேயோ தையல்லையோ இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஃப்ரண்ட்டு மெயின் வந்து 2 ஒரே அளவு இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இது நம்ம போடுற எக்ஸ்ட்ரா தையல் தான், அது போக எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வெட்டி விட்டுருங்க. இந்த 2 ஃப்ரண்ட்டு வச்சு பார்த்தோம்னா சரியாக இருக்கணும். அவங்களுக்கு இடுப்போட அளவு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளோ இடுப்போட அளவோ அதை கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ் எடுக்கிறோம். இந்த ஸ்லீவ் நம்ம இன்னும் கட் பண்ணவே இல்லை இல்லையா? ஸ்லீவ் இப்படி மடித்து போட்டிருக்கோம், நல்லா மடிச்சிருக்கோம். இங்கே வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு, இங்கே 1/4 இன்ச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ இதில் எப்படி பார்க்கணுன்னா 5 இன்ச்சு உயரம் விட்டுட்டு நம்ம அந்த ஸ்லீவோட சுற்றளவு பார்க்கணும் இல்லையா? 5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம். இவங்க கை வந்து கொஞ்சம் கம்மி தான், அதாவது கை ஒல்லியாக தான் இருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து 11 இன்ச்சு தான் இருக்குது. 11னா அப்போ 5.5 இன்ச்சு தான் இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்காங்க. அப்போது இதிலிருந்து நம்ம 1 இன்ச்சு கூட்டினா போதும். எல்லாருக்கும் நம்ம 1.5 இன்ச்சு கூட்டுவோம்ல, இவங்களோட கையே வந்து ஒல்லியாக தான் இருக்குது. நம்ம அளவு எடுக்கும்போதே நம்மளுக்கு தெரியும். நார்மலாக சத்தா ரொம்ப குண்டாக இருப்பாங்க, கை ஒல்லியாக இருக்கும். சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, கை வந்து தடியாக இருக்கும். அந்த மாதிரி, அதனால் நம்ம அதை மெயினாக பார்த்துக்கணும். அந்த கை அளவு எடுக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆம்கோல் அளவு. அப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் 5.5, அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 6.5 இன்ச்சு எடுத்துக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம் இல்லையா? 3 இன்ச்சு இந்த மைனஸ் பண்ணுறோம். லைன் போட்டே காமிக்கிறேன். மற்றபடி நார்மலாக எல்லாத்துக்கும் நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு சப்போஸ் நீங்கள் 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சோ மாற்றி வச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த இருக்கு இல்லையா, இதில் உள்ள பேக்கில் உள்ள ஆம்கோலை கனெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாக வந்துடும். நீங்கள் அது வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதில் நீங்கள் மார்க் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தப்பாக வச்சுட்டாலும் இது சரியாக வச்சா போதும். இது முன்ன பின்ன வச்சுட்டாலும் நீங்கள் அந்த பேக் வச்சு மார்க் பண்ணும்போது இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டரில் இருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து இந்த ஷேப் எடுக்கிறோம்.
எடுத்துட்டு இது எக்ஸ்ட்ரா கிளாத். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து இதில் 11 இன்ச்சு தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 9.25 இன்ச்சு தான் இருக்குது இந்த கை சுற்றளவு. அப்போது இதிலிருந்து நம்ம இதான் இவங்களோட ரெடி அளவு. இது இவங்களோட ரெடி அளவு. அந்த ரெடி அளவு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணோம், லைட்டாக பெண்ட் எடுத்து கொண்டு போய்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும், அவங்களுக்கு நல்லா கிச்சன் இருக்கும். இந்த இடத்துல லூஸ் இல்லாமல் விடனா கொஞ்சம் மேலே ஏறி கொண்டு போயிட்டோன்னா நல்லா டைட்டாக இருக்கும். இதுலேருந்து நம்ம எவ்வளோ 1.5 இன்ச்சு 1 இன்ச் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு இந்த இதில் தெரியும், இந்த ஆம்கோலை வச்சு நீங்கள் இப்போ சும்மா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் நமக்கு சரியான அளவு. ஆம்கோலை வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட கையோட அளவு அவ்வளோதான் இருக்குது. மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு இப்படி கீறிக்கோங்க. அப்போ ரெண்டும் ஒன்று போல் இருக்கும். இப்போ தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ ஓவர் டைட் பண்ணிக்கலாம். இதில் ஓவர் தையல் போட்டுக்கோங்க. இல்லை கை சில பேர் வந்து எம்மிங் கேட்பாங்க, அது எம்மிங் வேணுன்னா அந்த எம்மிங்கே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இது எம்மிங் பண்ண மாதிரி ஆயிரும். கொஞ்சம் உள்ள தள்ளிக்க, ஒரு 1/2 இன்ச்சு மட்டும், ரொம்ப உள்ள தள்ளிடாதீங்க. அது வந்து எம்மிங் பண்ண மாதிரியே இருக்கும். அந்த தையல் வந்து போடுறது சில பேருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி போடுறது. பிடிக்கலன்னா எம்மிங் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ லைனிங்கை சுற்றி தையல் போட்டுடலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வெட்டிக்கோங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சென்டர் வந்து இன்னும் குடஞ்சி எடுக்கல, அதாவது ஒன் சைடு குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அது இன்னும் எடுக்கலை. ஏன்னா அந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது.
ரெண்டு ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதை சைஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் அர்க்காத் நல்லா தெளிவாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஆப்போசிட் இந்த மாதிரி ஆப்போசிட் வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். இந்த அர்க்காத்துலேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஃபுல்லாக 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு அப்படியே 3/4 இன்ச்சாக கொண்டு வந்து திருப்பி அந்த அர்க்காத்தோடு கொண்டு வந்து சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே சைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் ஒரு தையல் போடுறனா கூட போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை சுற்றலை எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த 9.75 இன்ச் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி மார்க் வச்சுட்டு இங்கே கீழே அர்க்காத் போட்டிருப்பீங்களா, அந்த அர்க்காத் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நீங்கள் தையல் எத்தனை போடுறீங்களோ போட்டுருங்க. அதே மாதிரி இங்கிட்டும் இப்போ ரெண்டும் ஆப்போசிட் வந்துருச்சா. இப்போ நம்ம வந்து கையை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கும் போது இப்படி ஆப்போசிட் வந்துடும். அப்போ நம்ம இந்த கை தைக்கும்போது குழப்பம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை இல்லையா. கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ரண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போ இந்த ஸ்லீவ் இங்கே வரும், இந்த ஸ்லீவ் இங்கே வரும். ரைட்டா? அப்போ நமக்கு குழப்பமே ஆகாது. அப்போது ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கலாம். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்லீவ் ரெண்டும் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரியா? இப்போ எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்க சொன்னீங்க. இந்த பேக்கில் இதை எடுத்து விட்ருங்க. ஜாயிண்ட்டை பேக்கில் எடுத்து விட்ருங்க. ஸ்லீவ்லேயும் ஜாயிண்ட்டை பேக்கில் எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் ரெண்டு ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுட்டு தையல் போடுங்க. கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு வாங்க. ஷோல்டர்கிட்ட அந்த அர்க்காத்து வர்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த கை வந்து நம்ம எவ்வளோ லென்த் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 11 கூட ஒரு இன்ச்செலாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க 10 இன்ச்சு போதும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த ஜாயிண்ட் ரெண்டும் பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு சென்டரில் அந்த ஜாயிண்ட் ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். எந்த பீஸுமே இழுக்காதீங்க, ஸ்லீவும் இழுக்காதீங்க, பாடி பீஸும் இழுக்காதீங்க. நீங்கள் எதை இழுத்தாலும் அந்த வெளியில் வந்து ஒரு மாதிரி இழுவை கொடுத்து தெரிஞ்சிடும்.
எதுவும் டிஃப்ரெண்ட் பெருசு சின்னது வந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் தையல் போட்டு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஸ்லீவ் அதில் அட்டாச் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இழுத்துலாம் பண்ணாதீங்க, அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சிட்டோம், சூப்பராக வந்துருச்சு. என்ன நெக்கை ஃபினிஷ் பண்ணிடுவோம். என்கிட்ட இந்த லைனிங் நிறையா இருக்குது, உங்களுக்கு அப்படி நிறைய இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் பீஸ் இருந்தாலும் சரி ஃபுல் கிராஸில் போட்டு நிறைய ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து துணி நிறைய எடுத்து கொடுத்ததுனால எனக்கு இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கும். அதை வந்து நல்லா ஃபுல் கிராஸில் போட்டுட்டு ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நெக் பீஸில் வந்து நம்ம எத்தனை ஜாயிண்ட் போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபுல் கிராஸில் எடுத்துக்கோங்க. ஃபுல் கிராஸில் எடுத்துகிட்டு இப்படி ஆப்போசிட் ஜாயின் பண்ணிக்கோங்க. மடித்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்தளவுக்கு இந்த பிசரை வந்து வெட்டி விட்டுருங்க. அந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து 1/4 இன்ச்சு. ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ கிளாத் விட்டுருக்கீங்களோ அதில் பாதியாக விட்டுட்டிங்கன்னா பிசர் வந்து வெளியில் தெரியாது. இப்போது இந்த நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எக்காரணத்தை கொண்டும் பாடி பீஸ் இழுத்துறாதீங்க. இந்த பைப்பிங் பீஸ் வேணா கூட இழுத்துக்கோங்க, பாடி பீஸ் இழுத்துடாதீங்க. நம்ம என்ன ஷேப் வெட்டியிருக்கோமோ அதே ஷேப்பில் அழகாக கொண்டு போனீங்கன்னா தான் அவங்க ப்ளவுஸ் போடும்போது அதே மாதிரி அந்த நெக் இருக்கும். அவ்வளோதான், நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இங்கேருந்து எப்பயுமே வழக்கம் போல் அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டு இருக்கிற இடத்துல பூரா அர்க்காத் பண்ணிங்கன்னா தான் நம்ம திருப்பி தையல் போடும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மடித்து விட்டுட்டு ஓரத்தில் ஒரு தையல். தையல் நல்லா ஓரத்தில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம எம்மிங் பண்ணிட்டோம்னா, ஏன்னா தையல் போட வேண்டாம், தையல் போடாமல் எம்மிங் பண்ணால் தான் அழகாக இருக்கும். அதனால் இதில் வந்து தையல் போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் வந்து எம்மிங் தான் அழகாக இருக்கும். தையல் போட்டுட்டோம்னா அதோட நீட்னஸே போயிடும். இப்போ பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எம்மிங் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போட்டோன்னே ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ரெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தச்ச இந்த ப்ளவுஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான மெத்தட் தான். இதில் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பிடிச்சிருந்தா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் ஒன்று தச்சு காமிக்க போகிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.